ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்த்துடலாமா? கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரமாக நல்லா ஊற வச்சு அதை அப்படியே கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகா 2 நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா மிளகு போட்டுக்கலாம். போட்டு நமக்கு நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்துட்டு கீரையும் கிள்ளி போட்டுக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷனல் தான். போட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அது கூடவே கடுகு போட்டுக்கலாம். கடுகு கூட வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா தக்காளி அது வதங்கிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த தக்காளிலாம் நல்லா வதங்கி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அது கூட நம்ம வந்து மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் நம்ம தேவைக்கேற்ப வந்து போட்டுக்கலாம். போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். அடி பிடிக்காமல் கிண்டிக்கலாம். ஸோ புளி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணணும். எனக்கு தேவையான அளவு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதி வரணும் இல்லையா? ஸோ கொதி வரக்காக வெயிட் பண்ணணும். அந்த கேப்பில் வந்து அந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். சீரகமும் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே தட்டில் தேவையான அளவு உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அதில் வந்து உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு எல்லா உருண்டையும் சேர்த்துக்கிட்டு உடனே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா அந்த உருண்டைகள்லாம் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த உருண்டைகள் மேலே வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விடணும். அதுக்கப்புறம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும், பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அந்த உருண்டைகளை வந்து நம்ம எல்லா உருண்டைகளும் மெதுவாக வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா உருண்டையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்தோட பதம் வந்து நல்ல ஒரு நமக்கு வந்து தண்ணியாக வேணும்னா தண்ணியாக எடுத்துக்கலாம், கெட்டி பதம் வேணும்னா கெட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பே இது சூப்பராக இருக்கும். அது கூட வந்து கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஹெல்த்தியும் கூட, ப்ரோட்டீனும் கூட. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.